திமுக காங்கிரஸுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை விட எதிர்ப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். அதிகமான எதிர்ப்பு பாஜக வேட்பாளர்களுக்கும் அதிமுக வேட்பாளர்களுக்கும் இருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அதிமுக விரோதி. இன்றைய அதிமுக எடப்பாடி எப்படி தொடர் வெற்றியை காங்கிரசும் திமுகவும் உள்ள இந்தியா கூட்டணியுடைய பிற கட்சிகள் சேர்ந்த அந்த கூட்டணி தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமே இல்லை, வெற்றி பெறக்கூடிய முன்னுதாரணமே இல்லை. தமிழ்நாட்டில் அதிகமான டோல்கேட் இருக்குது பிற மாநிலங்களை விட. அப்போ தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்குலாம் வஞ்சிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. எல்லா மாநிலங்களையும் எய்ம்ஸு கொண்டு வந்த பாஜக ஏன் நம்முடைய மதுரை எய்ம்ஸை கொண்டு வரல? கேள்விக்கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவரும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் மேற்பார்வையாளருமான திரு எஸ்.எம். இதாயத்துல்லா அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். போகிற இடங்களெல்லாம் உங்களை காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்குமான வரவேற்பு எப்படி இருக்கு? ஏன்னா சமீபத்தில் நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. தயாநிதி மாறனுக்கு பெண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு, கரூரில் ஜோதிமணிக்கு பெண்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவாக இல்லையா? நிச்சயமாக இல்லை. கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், கடந்த முறை அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் பிரிந்து விட்டார்கள். பாமக பாஜகவுடனும் தேமுதிக அதிமுகவுடன் இருப்பதால் அவர்கள் ஏற்கனவே பெற்ற 30-33% வாக்குகள் இந்த முறை பாதியாக குறையும். உங்களுக்கு தெரியும், அதிமுக பிளவுண்டு வேறு போய்விட்டது. அந்த பிளவுகளில் உள்ளவர்களுக்கு பாஜகவில் சேர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் 30-33 விழுக்காடில் அவர்கள் பெறப்போவது ஒருவர் 20 பெற்றால் இன்னொருவர் 15 பெறுவார் அல்லது 10 பெறுவார். இதுதான் இன்றைய நிலைமை. அப்படி பார்த்தால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற காங்கிரஸ் கூட்டணி பெற்ற 55 விழுக்காடு வாக்குகளுடன் மக்கள் நீதி மையம் அதுவும் சேர்ந்துச்சா 60 விழுக்காடு மேலே ஆகும். எதிர்ப்பு வாக்குகள் ஒரு 2-3 குறைச்சா கூட 55 விழுக்காடுக்கு மேலே வந்தால் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு சொன்னால், கடந்த முறை 5 லட்சம்னா இந்த 6 லட்சமாக இருக்கும். கடந்த முறை 4 லட்சம்னா இந்த முறை 5 லட்சமாக இருக்கும். இதுதான் இன்றைய நிலைமை. எதிர்ப்பு என்பது அந்தந்த பகுதியிலே அதிமுக கட்சிக்காரர்கள் இருந்தால் யாரையாவது 2 பேரை தூண்டி விடுவார்கள். அதே மாதிரி பாஜகக்காரர்கள் அந்த பகுதியிலே அதிகம் இருந்தால் அவர்கள் தூண்டி விடுவார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை விட எதிர்ப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். அதிகமான எதிர்ப்பு பாஜக வேட்பாளர்களுக்கும் அதிமுக வேட்பாளர்களுக்கும் இருக்கிறது. காரணம், 10 ஆண்டுகளாக பாஜக ஒன்றியத்திலே ஆட்சியில் இருந்தது. அதே நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் நடந்த வெள்ளத்திற்காக ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. அதே போன்று திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்கு வெள்ளத்திற்காக ஒரு பைசா கொடுக்காது மட்டுமல்ல, பிரதமர் மோடி வெள்ள நேரத்தில் அவருடைய நல்ல உள்ளத்தை காண்பிக்கவில்லை. அவருடைய கள்ளத்தனமான அந்த தமிழ் மக்களுடைய அந்த பாசம் என்பது வெளியே தெரிந்துவிட்டது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு பிஜேபி தமிழர் விரோதி. காரணம், நமக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளை முறையாக கொடுக்கவில்லை. நாம் கொடுத்த வரியிலிருந்து 100 ரூபாயிலிருந்து 29 பைசாவை நமக்கு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 71 பைசாவை திருடி சென்றிருக்கிறார்கள், களவாடி சென்றிருக்கிறார்கள். கஜினி முகமது போல எத்தனை முறை இங்கே வந்தாலும் பிரதமர் மோடி என்ன நடக்கும்னா, அவர் வெற்றி பெற முடியாது. அதாவது மக்களுடைய பணத்தை வேணால் அவர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஆனால் வாக்குகளை வாங்க முடியாது. அதுதான் உண்மையான நிலைமை. அது மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கு விரோதி. யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கு சுமார் 1000 கோடி கிட்ட ஒதுக்குறாங்க. தமிழுக்கு 50 கோடி கூட ஒதுக்கலை.
தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்று தான் இருக்குது, அங்கே 11 பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்கு இருக்குது. 24,000 பேர் பேசுகிற சமஸ்கிருதத்துக்கு மோடி கொடுக்க முக்கியத்துவம். அதே நேரத்தில் தமிழுக்கு 8 கோடி பேர் பேசக்கூடிய தமிழுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கல. மோடி அவர்கள் கூட ஹிந்தி மேலே பாசம் இல்லை, ஹிந்தி திணிக்கிறதாக காண்பித்து அதன் பிறகு சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு தான் அவர் முயற்சி செய்கிறார் என்பது இதெல்லாம் நமக்கு தெரியுது. அதனால் பாஜக தமிழ் விரோதி, தமிழர் விரோதி, தமிழ்நாட்டு விரோதி. ஆகவே மக்கள் பாஜகவை புறந்தள்ளி விடுவார்கள். இதுதான் உண்மை. அவர்களோடு 6 மாதத்திற்கு முன்பு வரை கூட்டு வைத்திருந்த நம்முடைய அதிமுகவுக்கும் பிரச்சனை. அவர்கள் என்னதான் கூட்டணியை விட்டு வெளியே வந்தாலும் கூட அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், நேற்று வரை ஜனநாயக விரோத பாஜகவுக்கு ஆதரவளித்தார்கள், அரசியல் அமைப்பு சட்ட விரோத பாஜகவுக்கு ஆதரவளித்தார்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக திட்டங்களை கொண்டு வந்த பொழுதுலாம் சிஐஏ, முத்தலாக், காஷ்மீர் 370 எல்லாவற்றையும் ஆதரித்தவர்கள் அதிமுகவினர். இன்றைக்கி நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக கொள்கையை விட்டு கொடுத்தோன்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டுமல்ல, தமிழர்களுக்கு விரோதி, வேலை வாய்ப்பில் வடநாட்டவர்களும் வேலை வாய்க்கலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது மோடி சொன்னதுனால நம்முடைய எடப்பாடி கொண்டு வந்தார். அது உள்ளபடியே மக்களுக்கு ஒரு வேதனை. தமிழ்நாட்டு வேலை மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும், பிஹெச்இஎல், நெய்வேலி, ஐசிஎஃப், ரயில்வே, பேங்க் போன்ற இடங்களில் தமிழர்களுக்கு 5-10 விழுக்காடு கூட வேலை கிடைக்கல. வடநாட்டுக்காரர்களை வேலைக்கு நியமித்து, அதுவும் குறுக்கு வழியில் நெய்வேலிக்கு வேறு மாநிலங்களில் வேலைக்கு ஆள் எடுத்து டிரான்ஸ்ஃபருங்கிற அடிப்படையில் இனி கொண்டு இங்கே சேர்த்துருக்காங்க. அப்போ தமிழ் மக்களுடைய விரோதி. ரைட். இது மட்டுமல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அதிமுக விரோதி. இன்றைய அதிமுக எடப்பாடி எப்படி உதய் மின் திட்டத்தை எதிர்த்தவர் அதிமுக ஜெயலலிதா அவர்கள், இன்றைக்கு ஆதரித்தவர் எடப்பாடி. அதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் எந்த அரசு வந்தாலும் மின்சார விலையை ஏற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நீட்டு எதிராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். திமுக காங்கிரஸ் மாதிரி தமிழ்நாட்டில் விருப்பம் இல்லைன்னா நீட்டு கிடையாதுன்னு காங்கிரஸ் நீட்டு கொண்டு வரும்போது சொன்னது. அதனால் 2014 வரையும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் நீட்டு கிடையாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதும் நீட்டு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்தவுடனே வேறு வழி இல்லாமல் கொள்கையை விட்டுட்டு மோடிக்காக இணைந்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஜிஎஸ்டி, அநியாய ஜிஎஸ்டி எதிர்த்தவர் செல்வி ஜெயலலிதா. ஜிஎஸ்டி கொண்டு வந்ததே ஒரு முனை வரியாக இருக்கணும், ஒரு நேரத்தில் வரி போட்டால் அடுத்தடுத்த இடத்துல வரி இருக்கக்கூடாது. இதுதான் ஜிஎஸ்டியுடைய நோக்கம், காங்கிரஸ் கொண்டு வந்தது. அப்போ இன்றைக்கு பாஜகவுக்கு துணை போனது மட்டுமல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் எதிராக இருந்துச்சு. இப்படி பல காரியங்களில் எதிராக இருந்தவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு தமிழர் விரோதியாக, தமிழ்நாட்டு விரோதியாக, தமிழ் மொழிக்கு விரோதியாக பாஜகவும் அதோடு கூட்டு சேர்ந்து இருந்து இன்னைக்கு விலகிய அதிமுகவும் இந்த தேர்தலில் புறக்கணிக்கப்படுவார்கள். இல்லை, இன்னைக்கு விலகுனாங்கன்னு ஓகே, யாராக இருந்தாலும் செஞ்ச தவறுலேருந்து திருந்தி வர்றது நல்லது தானே, அதை நம்ம ஏற்றுக்கணும். இல்லை, ஏன்னா திமுக சொல்கிறீங்க, பிஜேபியை தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சதே திமுக தானே. 2001 பீரியடில் மத்தியிலையும் அவங்க கூட இருந்தாங்க, மாநிலத்திலையும் அவங்கள எம்எல்ஏ ஆக்கினாங்க. அப்படி பார்த்தா அவங்க திருந்தி அதுக்கப்புறம் பிஜேபி கூட ஒட்டே இல்லை. அதே மாதிரி தானே இவங்களும் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னமும் நம்ம அதே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி திமுக இன்னைக்கு வரையும் பிஜேபியோட கூட்டு இல்லை. ஆமாம், செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 முறை இனிமேல் பிஜேபியோட கூட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி 2 முறை மீண்டும் வைத்தவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்படி சொன்ன செல்வி ஜெயலலிதாவுடைய வார்த்தையை கேட்காம செல்வி ஜெயலலிதாவை ஏமாற்றியது எடப்பாடி, அதிமுக. நீங்கள் இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே பிஜேபியோட கூட்டு சேராத ஒரே கட்சி காங்கிரஸ் தான். கூட்டு சேர முடியாது. ஆனால் முந்தைய காலத்தில் எல்லா கட்சிகளும் கூட்டு சேர்ந்துருக்கு. மெஹபூபா முஃப்தி ஒரு முஸ்லீம் கட்சி தானே, அவங்க சேரலையா? மம்தா பானர்ஜி சேரலையா? மாயாவதி அவர்கள் சேரலையா? எல்லாரும் சேர்ந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆட்சி அமைகிறதுக்கு காங்கிரஸால் வாய்ப்பு இல்லை
அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் வந்து 120 இடங்கள் எடுத்துச்சு, பிஜேபி 180 எடுத்துச்சு. ஆட்சி அமைக்கணும் இல்லையா? அப்போ கூட திமுக காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லி இந்த 370-ஐ ஏற்றுக்கிறல, பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கிறல, அதே மாதிரி வந்து முத்தலாக்கு விஷயம் போன்ற பாஜகவுடைய கொள்கையை வாஜ்பாயி செய்யக்கூடாது, அது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அமலாக்கக்கூடாதுன்னு திமுக கராராக இருந்தது. ஆனால் அதிமுக அப்படி இல்லையே. உங்களுக்கு மோடி அவர்களா லேடி அவர்களான்னு கேட்ட ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பிறகு மோடி அவரோட தொடர்பு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு குஜராத்துக்கே போனவங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ராமர் கோயில் பிரச்சனையில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அதை கண்டிக்காது மட்டுமல்ல, இங்கேருந்து கரசேவைக்கு ஆள் அனுப்பியவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அது மட்டுமல்ல, ராமர் கோயிலை அயோத்தியில் கட்டாமல் எங்கே கட்டுதுன்னு கேட்டவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அது மட்டுமல்ல, செங்கலை அனுப்பி வைத்தவர் ஜெயலலிதா அவர்கள். காங்கிரஸை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை 2004 உங்களுக்கு தெரியும், திமுக காங்கிரஸ் கூட்டணி பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 2009 வெற்றி பெற்றது. 2014 கூட்டணி இல்லாதனால வெற்றி பெற முடியல. 2019 வெற்றி பெற்றது. 2021 வெற்றி பெற்றது. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது. தொடர் வெற்றியை காங்கிரஸும் திமுகவும் உள்ள இந்தியா கூட்டணியுடைய பிற கட்சிகள் சேர்ந்த அந்த கூட்டணி தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமே இல்லை, வெற்றி பெறக்கூடிய முன்னுதாரணமே இல்லை. அதிமுக தவறு செஞ்சு தவறு செய்யல, தப்பு செஞ்சாங்க, ஓட்டு போட்டாங்க. சிஏஏ இன்னைக்கு தமிழர்களுக்கு எதிரான ஒன்று, முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கும் எதிரானது சிஏஏ. அது தப்பு செஞ்சாங்க. உதய் மின் திட்டத்தில் தப்பு செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தமிழர்களுடைய வேலைக்கு எதிரான விஷயத்தில் தப்பு செஞ்சாங்க. தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தெரியாமல் செய்வது. தவறு செய்தவர்களை நீங்கள் மன்னிக்கலாம், தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது உலக நியதி. அப்படி இருக்கும் பொழுது சமூக நீதிக்காக வேண்டி இன்னைக்கு மாநில உரிமைகளுக்காக இன்னைக்கு பேசுறாரு. மாநில உரிமைகளை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுத்திருந்தாலும் நாங்கள் திருப்பி கொடுப்போங்கிறாரு. நியூட்டிலிருந்து கியூட் வரையும் தமிழக அரசு விரும்பலைன்னா, தமிழ்நாடு விரும்பலைன்னா நாங்கள் விலக்கு கொடுப்போங்கிறாரு. மாநில பட்டியலுக்கு பொதுப்பட்டியலில் உள்ளதை கூட திருப்பி கொடுப்போம்னு சொல்கிறாரு. நிதி 29 பைசாவை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு 71 பைசாவை பறிச்சுக்கிட்டு போகிறதா நாங்கள் இருக்க மாட்டோம். உரிமையான உரிய நீதியை நாங்கள் நிலைநாட்டுவோங்கிறாரு. வெள்ளம் புயல் வந்தால் நாங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்கனவே உதவி செய்தது போது உதவி செய்வோம், பிஜேபி மாதிரி இந்த மாதிரி ஏமாற்ற மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அதிகமான டோல்கேட் இருக்குது பிற மாநிலங்களை விட. அப்போ தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்குலாம் வஞ்சிக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். எல்லா மாநிலங்கள்லையும் எய்ம்ஸை கொண்டு வந்த பாஜக ஏன் நம்முடைய மதுரை எய்ம்ஸை கொண்டு வரல யோசிச்சு பாருங்கள். பாஜக கொடுக்க வேண்டிய பாதி தொகையை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தன் சொந்த தொகையிலிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்யும்போது ஒன்றிய அரசு பழி வாங்கினாலும் நிதி கொடுக்கலைனாலும் தம்முடைய நிதியை வைத்துக்கொண்டு, ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவும் செய்து திமுகவுடைய அந்த கொள்கைகள், அவருடைய அந்த தேர்தல் அறிக்கை, காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டுமே மக்களுக்கானதாக இருக்குது. உங்களுக்கு மகாலட்சுமி திட்டம் காங்கிரஸ் சொல்லுது 1 லட்ச ரூபா ஏழை பெண்களுக்கு நாங்கள் தர்றோம்னு சொல்லுது. அதே மாதிரி 50 விழுக்காடு வேலை வாய்ப்பில் இந்த 30 லட்சம் வேலைக்கு ஏன் அவங்க கொடுக்கலைன்னா, எஸ்சியும் பிசியும் 97 விழுக்காடு இந்துக்கள் பயன்பெற்று விடுவார்கள். பாஜக என்ன செஞ்சிச்சு, 30 லட்சம் வேலைக்கு ஆள் சேர்க்கலை. காங்கிரஸ் சமூக நீதியோடு சேர்க்குறோம்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்ரெண்டிஸ் பயிற்சி 1 லட்ச ரூபா வரையும் ஒதுக்குது. தனியார் வேலைவாய்ப்பிலும் சமூக நீதி இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்லுது. இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்ரெண்டிஸ்ஷிப் ஆனால் எல்லா இடங்களுக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது ஓகே. நீங்கள் சொன்னீங்க ஜிஎஸ்டி நாங்கள் தான் கொண்டு வந்தோம், அதே மாதிரி இந்த இவிஎம் மிஷினும் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. இப்படி எல்லாமே காங்கிரஸ் தான் கொண்டு வருது. ஆனால் இப்போ உங்களுக்கே அது பூமராங்கா திரும்புதில்லை. ஏன்னா இவிஎம் மிஷின் தான் அவங்களோட மிகப்பெரிய ஆயுதம்னு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு கொண்டு வரணும் இந்த இதெல்லாம்? எங்களுக்கு திரும்பலை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிராக திரும்புது. ஆமாம், 2 எலெக்ஷனில் உங்களை 50க்கு 100 கீழே தள்ளிட்டாங்கல்ல. அநியாய ஜிஎஸ்டி,
அநியாய இவிஎம்மை நாங்கள் எதுக்குறோம். இவிஎம்ங்கிறது காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு, அதில் எந்த தப்பும் இல்லை, எதுவரையும் தப்பும் இல்லை. தேர்தல் கமிஷன் தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக இயங்குகிற வரையில் என்னைக்கு இவர் தேர்தல் கமிஷனை தாங்களே நியமிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி தேர்தல் கமிஷனரை நியமிக்கிறது இந்த அளவுக்கு 2 மடங்கு போயிட்டாங்க. அன்னைக்கு 1 மடங்கு இருந்து என்ன செஞ்சாங்க, இந்த எலக்ட்ரானிக் மிஷினில் சிப்பை பதிக்கக்கூடிய பிஹெச்இஎல் அதே மாதிரி இஇஎல் 2 கம்பெனி இருக்குது. இந்த 2 கம்பெனியில் டைரக்டர்கள் யார் இருக்கா, அன்றிலிருந்து இன்று வரை பாஜகவினர் உள்ளே வந்துட்டாங்க. அங்கே தான் இப்போ பிரச்சனை. பாஜகவினர் உள்ளே வந்துட்டா சிப்பில் தான் அவங்க தப்பு பண்ணுறாங்க, சிப்பு தான் தப்பாகுது. ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் எங்கெல்லாம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்களோ அங்கே இவிஎம் மோசடி செஞ்சாங்க. அதாவது பதிவான வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் வித்தியாசம். பெரும்பாலான பாராளுமன்றத்தில் ஒரே நம்பர் இருந்துச்சு. உதாரணமாக 4,03,300 எல்லா இடத்துலையும் 4,03,000. அப்போ அதை தப்பு பண்ணாங்கிறது வெளியே வந்துச்சு. அதே நேரத்தில் தமிழ்நாடு மாதிரி பிற எதிர்க்கட்சிகள் இந்த மாநிலங்களில் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதனால தான் அந்த மாநிலங்களில் அவங்க அதிகமான இடங்களை அவங்க பெற்றாங்க. இல்லை, இதே இடத்துல நான் இன்னொன்று சொல்கிறேன். கார்த்தி சிதம்பரம் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தப்ப இவிஎம் மிஷினில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, நாங்கள் தான் அதை கொண்டு வந்தோம், எங்களுக்கு தெரியும், அதில் ஒரு இதுவுமே பண்ண முடியாது, மக்கள் அவங்க ஏன் ஜெயிக்கிறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் நீங்கள் ஏன் அதை சொல்கிறாரு, கார்த்திக் சிதம்பரம்ங்கிறது அவர் காங்கிரஸுடைய ஒரு எம்பி, காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கம் அல்ல. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, விவிபேட்டு இருக்கணுங்கிறாரு. விவிபேட்டை 100க்கு 100 நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். இந்த ஆட்சி என்ன செஞ்சுச்சு, விவிபேட்டு வந்துச்சு ஒரு 5%. நாங்கள் அதை என்ன பண்ணாங்க, 1 வருஷம் வரையும் அழிக்காமல் இருக்கணும். 4 மாதத்தில் ஏன் அழிச்சாங்க 2019? காரணம் என்ன, நம்முடைய தில்லு முள்ளு தெரிஞ்சிடும். இந்தியா முழுக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாஜகவுடைய அலுவலகங்கள் இருக்குது. அந்த அலுவலகங்கள் தான் இன்றைக்கி இந்த தேர்தலுக்கான பணம்லாம் தேக்கி வைக்கப்பட்டிருக்கு. சிபிஐ நினச்சா, வருமான வரித்துறை நினச்சா, இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்கிறேன், இன்கம் டேக்ஸ் மட்டுமல்ல நம்முடைய அமலாக்கத்துறையை நினச்சா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய அலுவலகங்கள் கிட்டத்தட்ட 100கணக்கான அலுவலகங்களை போய் பார்க்கணும். ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களில் இன்றைக்கி பணங்கள் போய் பதுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் 50 கோடி ரூபா ஒரு எம்எல்ஏக்கு கர்நாடகத்திலையும் டெல்லியிலையும் வேலை பேசுகிறாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஊழல் ஆட்சி, உலகத்திலே மிகப்பெரிய தேர்தல் ஊழல் செஞ்சதுன்னு சொல்லி உலக நாடுகள் சொல்லுது, உலக நாடுகள் கண்டிக்குது. சிறுபான்மைக்கு எதிராக இந்த மாநில நாடு இருக்குன்னு சொல்லி உலக நாடுகள் கண்டிக்குது. அதே மாதிரி மாநிலங்களுக்கு எதிராக இருக்குன்னு ஜெர்மனி, அமெரிக்கா உட்பட கண்டிக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும் என்பதற்காகத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவெங்கும் பாத யாத்திரை நடத்தினார். பெரிய மாற்றத்தை நாம் காணப்போகிறோம். பாஜக என்பது ஒரு உயிர் பிரச்சனை, இது ஒரு உடல் பிரச்சனை. உயிரா உடலா என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவை வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நான் ஒரு முறை சொன்னால் அது 100 முறை சொன்னேன்னு சொல்கிறது எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. ராகுல் காந்தி ஒரு முறை வருவதும் மோடி அவர்கள் 10 முறை வருவதும் ஒன்று.